ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை அறிவியல் கல்லூரியிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக வந்துட்டு இங்கே வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெட்டினரி பயாலஜிக்கல் செகண்ட் ஃப்ளோர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லேபரட்டரி பில்டிங் சென்டர் ஃபார் அனிமல் ஹெல்த் ஸ்டடீஸ் மாதவரம் மில்க் காலனி சென்னை 6,51,000 அப்படிங்கிற அட்ரஸில் தான் வந்து உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. என்ன போஸ்ட்டுக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ் 4 இயர் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஃபார்ம், அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ், அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டட் பிஎஸ், எம்எஸ், எம்எஸ்சி, பிஇ, பிடெக் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% மேலே வந்து நீங்கள் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்இடி ஆர் கேட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மைக்ரோபயாலஜி டெக்னிக்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு வந்து 28 வயதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட் வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 33 வயது வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 37,000 சம்பளம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மாதம் வந்து 37,000க்கு மேலே வந்து நீங்கள் வந்து சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 காலை 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டாவை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த 29/8/2024 காலை 10 மணிக்கு நீங்கள் சென்னை மாதவரம் மில்க் காலனியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 10th ஆர் 12th மார்க் ஷீட்டை கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரி, யூஜி, பிஜி நீங்கள் முடிச்சதுக்கான குவாலிஃபிகேஷன், அடுத்து வந்து ஃபோட்டோ, ஐடி கார்டு, அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டான ப்ரூஃப் எதுவும் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமும் நீங்கள் எழுதுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராவல் அலவன்ஸும் இந்த இன்டர்வியூக்கு கிடையாது. முழுக்க வந்து நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் வந்து
அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ஃபோட்டோ காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியும் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போய் வந்து ஆகஸ்ட் 29 காலை 10 மணிக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போய் வந்து உங்களோட இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். வாக்கின் இன்டர்வியூக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.